தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக அறிமுகமான ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான் பிக்சர்ஸ். ட்ரான் பிக்சர்ஸ் அறிமுகமான முதல் வருடமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பெரிய திரைப்படங்களை வந்து சைன் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்களோட நடிப்பில் இட்லி கடை அப்படிங்கிற இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான் பிக்சர்ஸாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா STR49 இந்த படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான் பிக்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகிட்டு இருக்க பராசக்தி அப்படிங்கிற சிவகார்த்திகேயன் அவர்களோட படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரான் பிக்சர்ஸ் ஓனர் அதாவது ஆகாஷ் பாஸ்கரன் அவரோட இயக்கத்தில் இதய முரளி அதாவது நம்மளோட அதர்வா வந்து நடிக்கிற இந்த திரைப்படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 திரைப்படத்துக்கும் வந்து தமிழ் சினிமாவில் இருக்க ரசிகர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஆவலோட ஈகரோட வெயிட் பண்ணுற ஒரு திரைப்படங்கள் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ பணங்கள் வந்தது, அது மட்டும் இல்லாமல் எதற்காக அவர் திடீர்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணார் அப்படிங்கிற மிகப்பெரிய கொஷின் மார்க் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு இருந்தது. இதற்கு வந்து பதில்வடியாக வந்து சொல்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை வந்து நேற்று ரைடு வந்து போயிருக்காங்க. இந்த ரைடு போனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் மிகப்பெரிய சோதனை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா சோதனை வந்து நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிற நம்மளால் குறிப்பாக சொல்ல முடியும். அந்த ரைடு முடிந்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை இன்னைக்கு ஆஜராக சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஆஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் வரலை அப்படிங்கிறதா குறிப்பிட்ட ஒரு செயலாக இருந்திருக்கு. நேற்று ரைட் முடிஞ்சதுனே வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் இன்னைக்கு ஆஜராயிருந்தால் இந்த பிரச்சனை வந்து மிக சுமூகமாக முடிஞ்சிருக்கும். பட் ஆகாஷ் பாஸ்கரன் ஆஜராகலை அப்படிங்கும் பொழுது அந்த பணம் எல்லாம் கருப்பு பணமா, அது மட்டும் இல்லாமல் வரி கட்டாத பணமா அப்படிங்கிற மிகப்பெரிய கொஷின் மார்க் வந்து தமிழ் சினிமாவில் இருக்க ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவளோட இருக்க மாதிரி ஒரு கொஷின் மார்க் தான் வந்திருக்கு அப்படிங்கிற நம்மளால குறிப்பாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நடித்துட்டு இருந்த நடிகர்கள் அதாவது சிவகார்த்திகேயன், தனுஷ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா STR இவங்க எல்லார் வீட்லையும் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை ரைடு போகிறதா வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நடிக்க இருந்த அனைத்து நடிகர்கள் வீட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமலாக்கத்துறை வந்து ரைடு போகிறதா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொஷின் மார்க் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எல்லாம் எப்படி சம்பளம் கொடுத்துருப்பாங்க, அண்ட் இந்த சம்பளம் எல்லாம் கருப்பு பணமாக இருக்குமா, அவங்க ஏதாவது பிளாக் மணி வாங்கினாங்களா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைடு போகிறதா வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை வந்து அறிவித்திருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏற்பாடு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு செயல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் சினிமாலேயே மிகப்பெரிய ஒரு அலையை எதிர்படுத்தியிருக்கு அப்படிங்கிற நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆகாஷ் பாஸ்கரன் கருப்பு பணம் வைத்து தமிழ் சினிமாக்குள்ளே நுழைந்தாரா, அது மட்டும் இல்லாமல் அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி எதுக்காக ஓப்பன் பண்ணார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமலாக்கத்துறை ரைடு முடிந்ததுக்கப்புறம் ஆகாஷ் பாஸ்கரன் பதிலளித்தால் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத நம்மளால் இங்கே குறிப்பாக சொல்ல முடியுது.